ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் ஹங் கூட வாழ்கிற வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே பயந்து போயிருப்பாரு. அடுத்து இந்த எபிசோடில் என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடில் காலையில் எழுந்த உடனே ஹாங்கோட சேர்மனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. எப்பயுமே சேர்மனை பார்த்தோன்னே எரிஞ்சிடுவாங்க. ஆனால் இந்த தடவை ரொம்பவே நல்லபடியாக பேசி சேர்மனை இவங்களோட பர்த்டேக்காக இன்வைட் பண்ண போயிருக்காங்க. சேர்மனும் ஓகே நான் வரேன் அப்படின்னு ஒதுக்குறாரு. அடுத்த சீனில் காலையில் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்த உடனே ஹாங்கும் யூன்சங்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. காலையிலே இவனுக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப எரிச்சப்படுறாரு. இவரும் அவங்க கூட ஜாயின் பண்ணி நானும் உங்க பிசினஸ் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கலாமா, இப்படி இருந்தாலும் பின்னாடி எந்த ஒரு லீகல் இஷ்யூஸ் வந்தாலும் நான் தான் ஃபேஸ் பண்ண போறேன், அதை நான் இப்ப இருந்தே பாத்துக்கிறேன், இப்பல இருந்தே உங்க கூட ஜாயின் பண்ணி என்ன லீகல் இஷ்யூஸ் வருதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்க இப்பதான் பிசினஸ் பிளான்ஸே பண்றோம், அதுக்குள்ள லீகல் இஷ்யூஸ் பத்தி எல்லாம் பேசுறா, அப்படிலாம் ஒரு அவசியமும் தேவையில்லை அப்படின்னு யூன்சங் நோஸ் பண்றாரு. ஹாங்கும் நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யூன்சங் உனக்கு காஃபி பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் காஃபி எடுத்துட்டு வர போறாங்க. அந்த கேப்ல ஹாங் கிட்ட யூனோ போயிட்டு உனக்கு உன் முடியை யார் தொட்டாலும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், அன்னைக்கு ஒரு நாள் நான் தொட்டதுக்கு அந்த பேய் மாதிரி கத்தினேன், அன்னைக்கு ஸ்டோர்ல யூன்சங் முடியை தொட்டு பேசும்போது எதுவுமே பேசாம அமைதியாவே நின்றுட்டு இருக்க, ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா யார் செஞ்சாலும் அது பிடிக்காம தான் இருக்கணும், அது எப்படி அவன் தொட்டா மட்டும் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹாங் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா இவர் சொல்லவே விடாம இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாரு. இவன் பொசசிவ்னஸ்ல தான் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி ஹாங்கும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து எதுவுமே பதில் சொல்லாமே போயிடுறாங்க. யூனோக்கு ரொம்ப கடுப்பாகுது, நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், இவ எதுவுமே பதில் சொல்லாமே போறாளேன்னு ரொம்ப கடுப்பாகிறாரு. காஃபி குடிச்சிட்டு யூன்சங்கும் ஹாங்கும் அவங்க ரூம்ல போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யூனோ வெளியில வந்துடுறாரு. அங்க இருந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து கிளாஸ் வழியா பார்த்துட்டே இருக்காரு. இதை பார்த்த யூன்சங் இருந்துட்டு ரிமோட் எடுத்து அந்த ஸ்கிரீனை மூடிடுறான். நீ என்னதான் பண்ணாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன்டா அப்படின்னு கடைசி வரையும் அவர் நோட் பண்ணி பாக்குறாரு யூனோ. ஆனாலும் முடியல. அவங்க உட்காந்துட்டு இருக்க ரூம்க்கு வெளியில டோர் கிட்ட இருந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. எப்படிடா உள்ள போறது அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு ஹாங் ஹனின்னு ஒரு வேர்ட் சொன்னோடனே என்ன கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுறாரு. அந்த கேப்ல சியோலும் உள்ள நுழைஞ்சிடறான். அதாவது யூன்சங்கோட பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்றதுக்காக அவங்கிட்ட பேசுறதுக்காக உள்ள நுழைஞ்சு அவனை நச்சரிக்க ஆரம்பிச்சிடுறான். சியோல் என்னதான் பிசினஸ் ஐடியாஸ் கொடுத்தாலும் அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எதுவுமே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு யூன்சங் சொல்லி தட்டி கழிச்சிடறான். அதாவது அவன் ஹாங் கூட பேசுறதுக்காகவும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும் தான் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். சியோல் என்ன சொன்னாலும் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்காம அவன் பாட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல யூனோவும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. யூனோ வீட்டுல நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட. அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ ஏன்டா கவலைப்படுற, ஹாங் உயிரோட இருக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருந்தாலும் அவனுக்கு யூன்சங்க பிடிச்சிருந்தா உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, உனக்கு தேவையான சொத்து எல்லாமே வந்துட்டு போகுது, நீயும் அந்த ஃபேமிலில இருந்து ஜாலியா விடுதலை ஆகி வந்துடலாம், நீ ஏன் அதை பத்தி ஃபீல் பண்ற அப்படின்லாம் கேட்கிறாரு. யூனோ இருந்துட்டு என்னதான் நீ சொன்னாலும் அந்த ஃபேமிலில இருந்து நான் வெளியில வரேன் அப்படின்னா கூட எனக்கு சந்தோஷம் தான், ஆனா இருந்தாலும் ஹாங் அவன் கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஃப்ரெண்டு யூனோவை கலாய்க்கிறாரு. நீ ஹாங்கு வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றதுதான் சும்மா கதை, நீ ஹாங்க ஒண்ணுமே லவ் பண்ணிட்டு தான் இருக்க, அதை வெளியே சொல்லாம நீ தான் மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹாங்கோட அம்மாவும் கிரேஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிரேஸ் அவங்க அம்மாவை குத்தி விட்டுட்டே இருக்காங்க ஹாங்க பத்தி தப்பா சொல்லி. அதாவது ஹாங்க்கு ஜாதகம் பார்த்தேன், அவளால அவளோட கூட பிறந்தவங்களுக்கு தான் எப்பயுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் யூன்சங் நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது ஹாங் தான் யூன்சங் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல, சியோலுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாத அப்படின்ற மாதிரி. அதாவது யூன்சங்கோட ஹெல்ப்போட ஹாங் எல்லா பெரிய பெரிய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட நிறைய பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க பிசினஸை வளர்க்க ட்ரை பண்றாங்க. அவங்க பிசினஸை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 trillion கிளப்ல மட்டும் சேர்ந்துட்டாங்கன்னா சேர்மன் குயினோட எல்லா ஒரு ஆத்தரைசேஷனும் ஹாங் கிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப சியோலுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். சேர்மனும் யாரை பத்தியும் யோசிக்காம மொத்தத்தையும் ஹாங் கிட்ட கொடுத்துருவாரு, இதை பத்தி நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ஹாங்கோட அம்மா கிட்டே சேலரி வாங்கிக்கிறாங்க கிரேஸ். அது மட்டும் இல்லாம இவங்க தனியா இந்த வேலையை பார்க்கல, யூன்சங் கூட சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிட்றாங்க இவங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே டென்ஷனடா ஹாங்கோட அம்மா ஹாங்கோட ரூம் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாங்கும் ரொம்ப டயர்டாகி சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்க அம்மாவை பார்த்தோன்னே சொல்லுங்கம்மா என்ன இங்க வந்திருக்கீங்க, என்னாச்சு ஏதாவது பேசணுமா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்கறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்னும் நல்லா விசாரிக்க வரல, இங்க உட்காந்துட்டு இல்ல, நீ ஏன் சியோலுக்கு இப்படி பட்ட துரோகத்தை செய்யற, அவனை நல்லா வாழவே விட மாட்டியா, எல்லா சொத்தும் உனக்கே வரணும்னு பிளான் பண்றியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆல்ரெடி ஒருத்தனை கொன்னுட்ட, இவனையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடலான்னு பாக்குறியா, எல்லாம் உன்னாலதான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டுட்டே உள்ள வர யூனோவும் இருக்கான். ஹாங்குக்கும் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி போயிடுறாங்க. யூனோவை போய் ஹாங்க பிடிக்கிறான். பிடிச்சிட்டு இப்ப ஹாங்குக்கு உடம்பு சரியில்லை, இப்ப எந்த விஷயமும் நீங்க பேச வேணாம், நீங்க வெளியில போங்க, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை எதிர்த்து பேசுறான். ஹாங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இவன் நம்மள எதிர்த்து பேசுறானா, இவன் இப்பெல்லாம் பேசவே மாட்டானே அப்படின்னு ஷாக் ஆகி அமைதியாவே நிக்கிறாங்க. அவங்களும் வாயடிச்சு போயிடுறாங்க. எதுவுமே அவங்களால பதில் பேசவே முடியல. அங்கிருந்து ரூமுக்கு கூட்டிட்டு போற
போற யூனோ ஹாங் கிட்ட நீ உன் ஃபேமிலி கிட்ட உன்னோட ஹெல்த் இஷ்யூஸை சொல்லிடலாம்ல, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, உன் உடம்ப விட அந்த 1 ட்ரில்லியன் கிளப் உனக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, ஆல்ரெடி அவங்க ஒரு பிள்ளைய இழந்துட்டு தவிக்கிறாங்க, இன்னொரு பிள்ளையும் அவங்க கைவிட்டு போகுதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் இந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து நான் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டு யூனோக்கும் ரொம்ப சேட் ஆகிடுறாரு. நீயும் என் மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹாங் யூனோவை பார்த்து சொல்லிடுறாங்க. அவரும் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாரு. யூன்சங் ஹாங்கோட ஃபேமிலிக்கு எதிராக ஒரு பெரிய குழியை வெட்டி வச்சிருக்கான் போல இருக்கு. ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த தடவை என்னன்னா சேர்மனோட ரொம்ப க்ளோஸாக இருக்க போர்ட் மெம்பர்ஸோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் இவனே வாங்கிக்கிறான். இந்த சீனில் சேர்மன் ஆண்டோட பர்த்டேக்காக அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போறாரு. அந்த இடத்துல இவங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க. சியோவுக்கும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் அவன்கிட்ட பேசுங்க, என்னோட பர்த்டே கிஃப்டா அவன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சியோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவனும் சேர்மனோட காலில் விழுந்து சாரி கேட்குறான். இப்போதான் சியோக்கும் அவருக்கு என்ன பிரச்சனைன்றதே நமக்கு தெரியும். அதாவது இவன் ரொம்ப பெரிய ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணி குயின்ஸ் குரூப்பை ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படின்றதுக்காக நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் தெரிஞ்சு சேர்மன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அதுக்காக தான் சேர்மன் சியோவை வீட்டுக்குள்ளே சேர்த்தாம இருக்காரு. இப்பவும் அவனை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாங்கோட ஸ்டோர்ல ஒரு கப்பல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வாங்கிட்டு போன பொருள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல, அதுக்காக வந்து சண்டை போட்டுருக்காங்க. அவங்க ஓனரிங்க வந்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்லி அங்க இருக்க பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டே இருக்கிறாங்க. அங்க ஒர்க்கர்ஸ் போது அடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல அங்க ஹாங் வந்து அவங்கள தடுத்துடுறாங்க. என் ஒர்க்கர்ஸை அடிக்கிறதுக்கு நீ யாரு, அதே உடைச்ச பொருட்கெல்லாம் காசு கொடுத்துட்டு இங்க இருந்து வெளில போற வெளியே பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ யாரு இங்க வந்து எங்களை பேசுறதுக்கு, நீ இங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு தானே, அவங்க ஓனரை வர சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் தான் இதோட ஓனர் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஹாங் வந்துட்டு என்னோட ஒர்க்கர்ஸ்க்கு நான் கஸ்டமரை எப்படி மரியாதையோட நடத்தணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனா மரியாதை இல்லாம நடந்துக்கிற கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இப்பதான் சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல யூனோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க ஊர்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. யூனோட அப்பா தான் ஆல்ரெடி சீஃபா இருந்தாரு. ஆனா இந்த தடவை அவரை எதிர்த்து வேற யாரோ சீஃபா நிக்கிறாங்க. அவன் எலெக்ஷன்ல வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஃப்ரீயா சாப்பாடு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். இவர் பண்ணி வச்சிருக்க ஃபார்மிங் எல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவனோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் போய் பார்க்கும்போது இவன் ஃப்ரீயா ட்ரிங்க்ஸும் சாப்பாடும் கொடுத்துட்டு இருக்க இடத்துல இவரோட இன்னொரு பையனான டேயும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்து ரொம்ப டென்ஷனான அவங்க அப்பா அவரை கூப்பிட்டு ரொம்ப மிரட்டுறாரு. நீ இப்படி பண்ணா எப்படிடா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு எதிராக இப்படி வந்து நீ உட்காந்துட்டு இருக்கே, நீ இப்படி உட்காந்தா மற்ற மக்களுக்கு எப்படி என் மேல நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இவனோட அக்கா இருந்துட்டு யாருக்கோ உட்காந்து ரொம்ப சீரியஸா உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இவனோட ஆப்போசிஷன் பார்ட்டியோட ஸ்பீச் எல்லாம் கேட்கிறாரு. அதாவது அவன் இருந்துட்டு நான் ஆப்பிள் வளர வைப்பேன், இந்த ஃபார்மிங்லாம் விட்டுட்டு நம்ம ஆப்பிள் வளர வச்சோம்னா நமக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்லாம் சொல்லி நடக்காத விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனாலும் இவனோட அப்பாவுக்கே டவுட் வருது, ஒரு வேலை ஆப்பிள் எல்லாம் விளைவிக்க முடியுமோ, இவன் விளைவிச்சு காமிச்சிருவானோ இந்த மக்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. நெக்ஸ்ட் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் பேச ஆரம்பிக்கும் போது யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. உன்னோட மருமக குயின்ஸ் டிபார்ட்மெண்டோட ஓனர் தானே, அவங்க இங்க வந்தா நம்ம ஊருக்கு ரொம்ப நல்லது நடக்கும்ல அப்படின்னு தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் பேசி அவங்களெல்லாம் இழுக்கிறாங்க. இவனோட அப்பாவை பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு நிறைய பஸ் காரு எல்லாம் வந்து நிக்குது. ரொம்ப காஸ்ட்லியான கார்லாம் வந்து நிக்குது. யாரு நம்ம ஊருக்கு யாரோ புதுசா இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹாங் வராங்க. ஹாங் வந்துட்டு இவனோட அப்பா கிட்ட சாரி அங்கிள், உங்க பர்த்டேக்கு என்னால வர முடியல, உங்க பர்த்டேவை இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா, எல்லாரோடையும் சேர்ந்து இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நான் கிஃப்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம இப்போ உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டேய் ரொம்ப ஆச்சரியத்தோட இவ எப்படி வந்தா, கரெக்டான டைமா இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா கிட்ட கேக்குறாரு. நான் தான் ஹாங்குக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு அவங்க அக்காவும் சொல்றாங்க. எப்ப வேணா நீ எனக்கு மெசேஜ் பண்ணு ஹாங் எனக்கு சொன்னா இல்ல, அதனாலதான் நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். மெசேஜை பார்த்தோன்னே ஹாங்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்க இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. யூனோட அம்மாவும் ரொம்ப ஹாப்பியா யூனோக்கு கால் பண்ணி இங்க ஹாங் வந்திருக்கா, நம்ம ஊர்ல தான் இருக்கா, இந்த மாதிரி அவ வந்து ஹெல்ப் பண்ணா, அவ வந்தது ரொம்ப கரெக்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ எதுக்கு இங்க வந்தா, என்கிட்ட எதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ மட்டும் தனியா கிளம்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி யூனோ உடனே அங்கிருந்து கிளம்பி இவங்க ஊருக்கு வராரு. ஹாங்கும் யூனோட வீட்டுக்கு போய் அவங்க இருந்த இடத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யூனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அங்க இருக்க MP3 பிளேயரை வச்சு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு வழியில ஒரு சின்ன பையன் வந்து நீங்க யாரு இந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த வீட்டுல
வீட்டில் யூனோன்னு ஒரு பையன் இருந்தால அவனை நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹாங் சொல்கிறாங்க. அப்படியா, இந்த வீட்டில் டேயின்னு இருப்பார் இல்லையா, அவரோட பையன்தான் நான். யூனோன்றது என்னோட அங்கிள் தான், அப்போ நீங்கள் என்னோட ஆன்ட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் அவனோட ஆன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாங்கும். சரி, வெளியில் நிற்கிற காஸ்ட்லியான கார் உங்களுக்கு தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எந்த தான் அப்படின்றாங்க. நான் அதில் ஒரே ஒரு ரவுண்ட் போய்கிட்டோமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஹாங்கும் டிரைவரை போட்டு அனுப்பி விட்டுறாங்க. இவங்க அப்படியே பாட்டை கேட்டுட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்களோட MP3 பிளேயர் கீழே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்கு கீழே குனிஞ்ச ஹாங்குக்கு அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்றதே ஒன்றும் தெரியாம போயிடுது. யூனோவும் ஊருக்கு வந்துடுறாரு. ஹாங் எங்க இருக்காங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாரு, எங்கேயுமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிடுது. யூனோவும் ரொம்ப பயந்து போய் சைக்கிள்லாம் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. ஹாங்கும் அங்கங்க அடிபட்டு சேரும் சகதியமா வந்து நிக்கிறாங்க. யூனோ டென்ஷன் ஆகி ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் சொல்லாம கொள்ளாம எங்க வேணா வந்துருவியா நீ, இப்படிதான் ஊருக்கு கூட சொல்லாம வந்திருக்க நீ, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்க ஃபேமிலிக்கு ஏன் பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாரு. அப்போ உனக்கு ஃபேமிலி ஏதாவது சொல்லுவாங்கன்றது தான் உனக்கு பிரச்சனையா இருக்கு, ஆனா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்ற கவலை உனக்கு எதுவுமே இல்லை. இவ்வளவு நாள் என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடிச்சியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு போறாங்க. அக்கறையா கேட்டா நடிக்கிறேன்னு சொல்ற, இப்படி கேட்டா அக்கறை இல்லைன்னு சொல்ற, என்னதான் பண்ண சொல்ற, நீயே வந்து சரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்து ஹாங்க்கு பயப்படுறாங்க. பயந்து வந்துட்டு உண்மையை சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட நான் ஊரை சுத்தி பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவன்ட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ரொம்ப யூனோ அழுதுட்டே போய் ஹாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல யூனோ சின்ன வயசுல இருக்கும்போது சியோல் சிட்டில படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போயிருப்பாரு. புதுசா அப்பதான் ஜாயின் பண்ண போயிருப்பாரு. அதே டைம் ஹாங் அந்த ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு US போற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாரும் ஹாங்க பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவன் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் இவன் இப்படிதான் லூசு மாதிரி ஆயிட்டா, அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்காக தான் இப்ப இங்க டிசி வாங்கிட்டு போறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசுறாங்க. ஹாங்கும் அதெல்லாம் எதுவுமே காதுல வாங்கிக்காம அங்க வந்து நடந்து போயிடுறாங்க. அப்போ ஒரு MP3 பிளேயர் யூஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. லாஸ்டா அந்த ஸ்கூல்ல ஒரு தடவை பார்த்துட்டு இவங்க ரிட்டர்ன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. அப்ப யூனோ தான் போய் ஹெல்ப் பண்றாரு ஹாங்குக்கு. இவங்க தான் யூனோ, இவங்க தான் ஹாங்னே தெரியாம ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஆனா அப்பயுமே ஹாங் ரொம்ப ரூடா தான் நடந்துப்பாங்க. இவர்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாங்க. யூனோ அவர் கையில இருந்த பேண்டேஜ் எடுத்து கொடுப்பாரு. அவங்க எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹாங் அங்கிருந்து எந்திரிக்க ட்ரை பண்றாங்க, அவங்களால முடியல. ஸோ யூனோ இருந்துட்டு அவங்களுக்கு பேண்டேஜ் போட்டு அவங்க எழுறதுக்கு ஹெல்ப் பண்ணி விடுறாரு. அப்ப அவங்களோட கண்ணுல இருந்து வர தண்ணியை பார்த்துட்டு ஏன் நீ அழுவுற, ஏன் அழுதுட்டு இருக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க பதிலே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க காரையும் டிரைவரையும் பார்த்துட்டு இவரும் பேசாம வந்துடுறாரு. இவங்க அங்க மிஸ் பண்ண MP3 பிளேயர் தான் இப்போ இவங்க யூனோட வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாங் யூனோவும் அப்பவே பேசியிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க.